ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட கொலோசியருக்கு எழுதினதான நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து எழுத்தின் வலுவாய் சிலுவையில பிரியமான தேவ ஜனமே என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாம் சாத்தான் நம்ம வாழ்க்கையில எழுதி வச்சிருந்த எல்லா எழுத்து ரூபமான எல்லாவற்றையும் அவர் சிலுவையில அறிந்து, அன்பான தேவ ஜனமே, அவனை வெளிரங்கமாக அவர் என்ன பண்ணாருன்னா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி பெற்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, ஒண்ணு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, இரண்டாவதாக முதல் மனுஷனா இருக்கிற ஆதாம் இழந்து போன அதிகாரத்தை பெற்று தருவதற்காக, மூணாவது ஆதாம் இழந்து போன மகிமையை மீண்டும் கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக நமக்கு சிலுவையில அந்த மகிமையை சம்பாதித்து தரும்படியாக அவர் என்ன பண்ணாருன்னா பரலோகத்தை விட்டு பூமிக்கு கடந்து வந்தார். சாத்தா என்ன தெரியுங்களா சொன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல, அன்பான தேவ ஜனமே நீங்க வாசித்து பாருங்க, சாஷ்டாங்கமா விழுந்தா நான் என்ன பண்ணுவேன், பூமியின் எல்லாம் மகிமையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா ஆதாமுகிட்ட இருந்து அவன் பறிச்சுட்டான் பாத்தீங்களா அந்த அதிகாரத்தை, இவன் கையில வச்சிருந்தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, சிலுவையில வல்லமைகளையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளிரங்கமாய் ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எதை மனுஷன் இழந்தானோ அது மனுஷ சாயலாய் தேவன் வந்து என்ன பண்ணாருங்க, மீண்டும் அந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுக்கும்படியாக அவர் தன்னை சிலுவையிலே பலியாக்கினார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ரொம்ப பேரு, அன்பான தேவ ஜனமே, மதம் மாத்த வந்தாருட்டாங்க. இல்லைங்க, சாத்தானின் கிரியைகளை அழிக்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. மனுஷகுமார வந்த நோக்கம் என்னன்னா, சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படிதான் அவர் வந்தார். ஆகையாலே தான் வேதம் சொல்லுகிறது, பிரியமான தேவ ஜனமே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நமக்கு போராட்டம் இரத்தத்தோடு மாம்சத்தோடு அல்ல, நமக்கு போராட்டம் அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வல்லமைகளோடும் வான மண்டலத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவியோடும் பொல்லாத ஆவியோடும் அட சேனையோடு என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையால் அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை வெளிரங்கமா சிலுவையில அவருடைய தலைய நசுக்கினாரு. ஆகையால இந்த கால வேளையில பிசாசின் பிடியில சாபத்துல பாவத்துல கட்டப்பட்டு வாழ்க்கை அர்த்தம் தெரியாம நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. காரணம் என்னன்னா, இயேசு சாத்தானை ஜெயிச்சார். ஆகையால் நீங்களும் நானும் என்ன பண்ணணுங்க, ஜெயிக்கணும். நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16:33 வாசிச்சீங்கன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். அப்ப அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் எந்த கூட்டத்துல இருக்கிறோம்னா, தோக்குற கூட்டத்துல அல்ல, ஜெயிக்கிற கூட்டத்துல இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு. நம்ம செத்த ஆண்டவரை ஆராதிக்கல, மரணத்தை ஜெயித்த வல்லமைகள் அதிகாரங்களை துரைத்தனங்களை உரிந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்த தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால நீங்க பிசாசுக்கும் பில்லி சுனியங்களுக்கும் மாந்திரிகத்துக்கும் செய்வினிக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6-8 வசனம் வாசித்து பாருங்க. தேவனுக்கு சமீபமா வாங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி. ஆகையால ஒரு காலத்தில் அவனுக்கு கடுமையாக இருந்தோம், ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தினால அவர் சிலுவையில நமக்காக ஜீவனை தந்து அவருடைய வல்லமைகளை உரிந்து கொண்டு வெற்றி பெற்றதுனால
இப்ப நாம் என்ன பண்ணலாங்க? வேதம் சொல்லுது, நீங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்து பாருங்க. தேளுகள் மேலும் சர்ப்பங்கள் மேலும் அதை நசுக்கக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். எல்லா வல்லமைகளையும் தேவன் எங்கே வைத்திருக்காருன்னா, அன்பான தேவஜன் நம்முடைய காலின் கீழே வைத்திருக்கிறார். ஆகையால தான் ஆண்டு சொல்லும் போது மத்தேயு 28:18 சொல்லும்போது சொல்றார், எனக்கு வானத்தில பூமியில சகல அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி. ஆகையால் அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்ன பண்ணலாங்க? ஜெயிக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுது, பிரியமான தேவ ஜனமே, 1 யோவான், நீங்க பிரியமான கர்த்தருடைய வசனம் வாசித்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்துல இருக்கிற காட்டிலும் உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் நீங்க தேவ மகிமைக்கா 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிப்பார்கள், அது உங்கள் விசுவாசமே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எதற்காக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டோம் பிரியமான தேவ ஜனமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு தான், உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தான், மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு தான். ஏன்னா நம்ம ஆண்டவர் ஜெயிச்சார், நாமும் ஜெயிப்போம். நீங்க ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சாத்தான உங்கள் காலின் கீழே போட்டு மிதிச்சிருக்கிறாருன்னு. அப்போ இந்த கால வேளையில நீங்க மிதிப்படம்படியா தெரிந்து கொள்ளவில்லை, அழிக்கவில்லை, மிதிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை மிதிப்பட்ட நிலையிலே இருக்குது. ஆனா வேதத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது, அன்பானுள்ள 91ஆம் சங்கீதம் தேவ மகிமைக்கா 11:12 வாசித்து பாருங்க. சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நடப்பீங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால சாத்தான் உன்னை பார்த்து தான் பயப்படணுமே தவிர நீ அவனை பார்த்து பயப்படக்கூடாது. காரணம் என்னன்னா, அவருடைய வல்லமைகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு சிலுவையில அவருடைய தலையை நசுக்கிட்டாரு. இப்ப அவன் வாள்தான் ஆட்டிட்டு இருக்கிறான். ஆகையால் அவனை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தோத்த கூட்டத்துல இல்லை, நம்ம ஜெயிச்ச கூட்டத்துல இருக்கிறோம். உயிரோடு எழுந்த தேவன் நம்மோடு இருக்கிறாரு. ஆகையால் இந்த காலையில பிரியமான தேவஜனமே, பயப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்க? ஆண்டவர் தந்த ஜெயத்தை நீங்களும் என்ன பண்ணுங்க? அனுபவிங்க. ஆண்டு சொன்ன, நான் ஜெயிச்சேன், நீங்க ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டோட சமூகத்துல செபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு கவனித்து விசுவாசித்து ஒப்பு கொடுத்த என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்று பலவிதமான ஆண்டு கர்த்தாவே பாவங்களிலும் பாவ பழக்கத்திலும் பலவீனத்திலும் சாசன் பிடியிலும் ஆண்டு கர்த்தாவே அடிமைகளாய் கட்டப்பட்டிருந்த நம்முடைய மக்களை கர்த்தாவே உம்முடைய சிலுவையின் மரணத்து நிமித்தமாக அவனை வெளிரங்கமாக்கி நீ ஜெயிச்சபடினால நீ அன்று எங்களுக்கு தந்த அந்த ஜெயத்தை நாங்களும் சுதந்திரித்து கொண்டு அன்று வெற்றியின் பாதையில கடந்து செல்ல அடிமைத்தனத்தின் எல்லா நுகங்களும் கட்டப்பட்ட நிலைமைகளும் இயேசுவின் நாமத்துல நீங்கி போகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளையும் தனித்தனியா பேரு பேரா பங்கு பங்கா தொட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அன்று இந்த நாள் முதல் கொண்டு அன்று அவர்கள் வெற்றியின் வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய ஆணிப்பா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைய தேவையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும். வேலையாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து ஆசீர்வதியும். அன்றைய கடன் பிரச்சனை மக்களுடைய கடன் பிரச்சனைகளை நீக்கும். வீடு வாசல் அது வீடு வாசல தந்து ஆசீர்வதியும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தாரும். பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை தருந்து பிள்ளை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதியும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய ஆணிப்பா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்திலும் கேட்டு விசுவாசத்தை ஒப்பு கொடுத்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா எங்களுடைய தொலைபேசியுடைய நாங்க டிஸ்பிளே ஆகிறது, நீங்க எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். ஜெப குறிப்பு இருந்தா எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.